இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ வாங்க சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு குக்கரில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நீளமாக அறுத்து போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதையும் போட்டுக்கலாம். 7-8 கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காவை அதையும் நான் கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம். இதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டுருக்குறோம், அதனால் காரம் பார்த்தே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இட்லி தோசைக்கு அப்புறம் பணியாரத்துக்கு ஆப்பத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக ஒரு சொல அளவுக்கு புளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கலரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். குக்கரை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு மேஷர்லேயோ அல்லது இந்த மாதிரி பருப்பாமத்துலேயோ நம்ம இது நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கடைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா சுட சுட சூடாக இட்லியோட தொட்டு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.